என்னடா இது மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். பின்னாடி நீ நடைய கொஞ்சம் கட்டு. மூடிட்டு போய் முடிய கொஞ்சம் வெட்ட இல்ல சுத்துல விழும் வெட்ட. ப்ரோ ஹெல்மெட் எப்படி போடுவீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வண்டி மாட பூட்டி அந்த வாய்க்கா ஓர ஓட்டி முடி வெட்டுற செலவு மிச்சம். ஊரை சுத்தி காட்டி உன்னை கூட்டின்னு போறேன் சீட்டி. குறி குடு மரத்துல தான் இருக்கும். ஆனா இந்த பாம் தலையில இருக்கு. ஆல்ரெடி 10 பேர் மேஞ்ச மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி. கண்ணாடி மட்டும் போட்டா மேகலிப்பாக முடியாது. பல பேர்த்த போட்டாதான் மேகலிப்பாக முடியும். மேகலிப்பாக எயிட்ஸ் அந்த மாதிரி இருக்க. தமிழ்நாட்டின் பைத்தியமாகிய தமிழ்நாட்டின் புதல்வன் டாக்டர் டி திவாகராகிய நான் டோலக்பூர் கிங்கு உறுதிமொழி எடுக்கின்றேன். தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மானத்தையும். பன்னிக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. நான் தமிழ்நாட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செனத்தவளை வாய் விட்டு அலறிய தருணம். மக்களை பாதுகாத்து அருள்வேன் என்று தமிழ்நாட்டு மண்ணின் மீது சத்தியம் செய்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை இனிமேல் கொடுமைப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது. மயிறு வளர்க்கறதுலாம் கம்பேக்காடா. செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எடுத்துட்டு வந்து அடிக்கடா. எப்படி பார்த்தாலும் பைத்தியார கூறி மாதிரி தான் இருக்கா. மணி சத்தம் தான் வருது டிங்கு டிங்குன்னு. புதிய நடன இயக்குனர் அவதாரம் எடுத்தார். ஓ குரலி வித்தையா. பிள்ளையாரு பிறந்த ஊரு பிள்ளையாருப்பட்டிய தமிழ்நாட்டை பேமஸ் ஆகுதுன்னா நம்ம கூமாப்பட்டியா. நிக்கிறாரு பாரு குமாப்பட்டியே. மைக்கில் பேசுற நடிகரா செருப்பு கேட்டி. விஜயகாந்த் நடிச்ச படம் பேர் செந்துர பாண்டிய. ஜீத்தமிழ கலக்குறதுதான் நம்ம தங்க பாண்டிய. தங்கத்துல கலப்பாங்க செம்பு. கூமாப்பட்டி தூக்காதீங்க சொம்பு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. எல்லாருக்குமே இருக்கும் அன்பு. கூமாப்பட்டினால பெரிய பண்பு. ஆத்துல போகும் தண்ணியே மூடிட்டு போடா கிண்ணி. மூஞ்சி மோனை பாரு மூஞ்சி மோனை பண்ணி பையல மூஞ்ச பாரு மூஞ்சி. பன்னியும் பள்ளியும். பன்னியை பார்த்து பயமில்லாமல் பன்னியிடம் விளையாடிய பெண். இவ எவன் கூப்பிட்டாலும் போவா போல. கதை இப்படி போகுதா. இதுல எது நாயி? அதுதானப்பா எனக்கும் புரியல. திவாகர் நாய் கூட திவாகர் மாதிரி தான் பண்ணுது. ரெண்டு நாயும் விளையாடுது. ஜோடி பொறுத்த அருமை.
நாயை கூட விட்டு வைக்க மாட்டியாடா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு